ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரியா பாருங்கள். அவங்க அப்பா வராருன்னு ஓடி போய் நின்று வெல்கம் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஆளுங்களை கெத்தாக வந்து இறங்குறா பாருங்கள். என்னத்த சொல்ல, 10 நாள் பொங்கல் லீவுன்னு சொல்லி அம்மா வீட்லேயே டேரா போட்டாச்சு. இப்போ கிளம்புறதா நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டைம் 2 வீலர்லேயே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கார் எடுத்துகிட்டு வரல. ரியாவை அவங்க அத்தை கூட அனுப்பிச்சிட்டு நாங்கள் மட்டும் 2 வீலரில் போகலான்ட்டு இருக்கோம். சரி, கிளம்புவோம். அந்த 10 நாள் இந்த குட்டி பசங்க கூட தான் எனக்கு விளையாட்டு. கிளம்பும் போது எல்லாருக்கும் ஒரு பாய் சொன்னேன். அவங்களும் பாய் அக்கா பாயின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அனுப்புகிறானுங்க. ஆனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. என்ன பையன் பாருங்கள், பாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த 10 நாள் இவங்க கூட தான் எனக்கு விளையாட்டாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. ஆனால் அவ்வளோதாங்க, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டோம். நம்ம ஆள் வேற கோவத்தில் வர்றாரு, ஆங்க்ரி பேர்ட் மாதிரி. ஏன்னா என்னை வந்துட்டு நான் பஸ் ஏற்றி விடுறேன், நீ பஸ்ஸில் வந்துடு சொன்னார். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இப்போ உடம்பு முடியாமல் இருந்தது. அதனால் பயந்துட்டு நீ பஸ்ஸில் வந்துடு இதையே தான் சொல்லிட்டு வந்தார். அவர் சொல்ல கேட்காம வந்ததால் சார் வந்து கோவமாக வர்றாரு. இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட் பஸ்ஸில் கிடைக்குமா சொல்லுங்கள்? அழகாக நேச்சர் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரேன். இது எங்கே அவருக்கு புரிய போகுது? அதுவும் இல்லாமல் மகாபலிபுரத்தில் வந்து கூட நான் பஸ் ஏற்றுறேன், நீ பஸ்ஸில் வந்துடுனாரு. நான் இறங்கவே இல்லையே. சென்னை வரைக்கும் நான் 2 வீலரில் தான் வந்தேன்.